இன்று செய்தி என்பதை விடவும் ஒரு உபதேசத்தை கொடுக்கும்படியாக உங்களோடு கூட ஆவியானவர் இடைபடுவார் நம்புகிறேன். நமக்கு தேவையான உபதேசத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உற்சாகப்படுத்தினபடியினால், வார்த்தைகளை அடியானுக்கு தந்தபடியினால் ஒரு உபதேசத்தை கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென். வேதத்தில் மோசே ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, தாவீது ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, குறிப்பாக பலவிதமான ஆண்டவருடைய வார்த்தைகளை உபதேசங்களாக செய்திகளாக கொடுத்து அவர்கள் அதிகமாக எவ்வளவு செய்திகளை கொடுக்கிறார்களோ அதே நேரம் அதிகமாக எச்சரிப்புகளையும் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆமென். அதே போல இன்று நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சபைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும்படியாக அடியனுடைய இருதயத்தில் போட்டபடியினால், வசனங்களை கொடுத்தபடியினால் ஒரு எச்சரிப்பின் உபதேசத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது செய்தி என்பதை விடவும் ஒரு உபதேசமாகவே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நமக்கு மோசேயினுடைய பிரமாண புஸ்தகங்களிலும் சரி, தாவீது இல்லையென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் உபதேசங்களை கொடுத்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஊழியங்களை செய்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் செய்த முக்கியமான வேலை ஜனங்களுக்கு தேவையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பல உபதேசங்களை கொடுத்திருந்தாலும், அதோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் எச்சரிப்புகளையும் கொடுத்தார்கள். நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பையும் கொடுத்து விட்டு தான் இந்த ஊழியத்தை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஆமென். இது நீங்க பல எக்ஸாம்பிள் நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். இப்ப எச்சரிப்பின் செய்தி என்று சொல்லி வேதத்தை புரட்டின போது கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான எச்சரிப்புகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எச்சரிப்புகள் என்று சொல்லியே கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான எச்சரிப்பின் செய்திகள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஆவியானவர் தந்த ஞானத்தின்படி, உபதேசத்தின்படி 17 எச்சரிப்புகளை நான் தொகுத்து எடுத்திருக்கிறேன். அதாவது 70க்கும் அதிகமான எச்சரிப்புகள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர், அதாவது ஆவியானவர் தந்த, முக்கியமாக கருதப்படுகிற ஆவியானவர் கொடுக்கும்படி, உங்களுக்கு கொடுக்கும்படியே தந்த எச்சரிப்புகளில் 17 எச்சரிப்புகளை வரிசைப்படுத்தி இருக்கிறேன். புரியுதா? அந்த 17 எச்சரிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி இந்த செய்தியை, இந்த உபதேசத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். மிக அவசியமான எச்சரிப்புகள். நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் அப்படியே தொடங்கி கண்மூடித்தனமா அப்படியே குருட்டாட்டமா, இல்லை என்றால் தரிகட்டு ஓடுறது போல என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. வருகிறோம், செய்திகளை கேட்கிறோம், வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அப்படியே போறது போல ஓடிடக்கூடாது. எச்சரிப்புகளும் மிக அவசியம். எச்சரிப்பு என்பதை விடவும் இந்த எச்சரிப்புக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் கவனமாய் கவனியுங்கள். அதுதான் சரியான அர்த்தம். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எச்சரிக்கையா இருங்கள், இல்லைன்னா எச்சரிப்போடு இருங்கள் என்பதற்கு ஆங்கிலத்தில் பே கேர்ஃபுல் அட்டென்ஷன். நம்ம என்ன சொல்லுவோம்? பே அட்டென்ஷன் கேர்ஃபுல்லி, அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் இந்த வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பே கேர்ஃபுல் அட்டென்ஷன். பே கேர்ஃபுல் அட்டென்ஷன். திரும்ப சொல்லுங்க எல்லாரும். ஆமா, பேன்னா பேமெண்ட் இல்லை, நீங்க என்ன செய்யணும்? கவனமாய் கவனியுங்கள் என்ற அர்த்தம். ஆண்டவர் இல்லை என்றால் பரிசுத்த வேதாகமம் எங்கெல்லாம் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறதோ அதற்குனுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் கவனமாய் கவனியுங்கள். அப்போ இந்த கவனமா இல்லைன்னா கவனிங்க அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன 2 முறை சொல்லுகிறார். அப்படின்னா எவ்வளவு தூரம் அதை கவனிக்கணும் நம்ம, இல்லையா? அப்ப அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்போ அதனால நாம் எல்லாரும் கவனமாய் கவனிக்க வேண்டிய எச்சரிப்புகளில் 17 எச்சரிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, முதல் எச்சரிப்பு என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பு நிறைய கொடுக்கப்பட்டு, எனக்கு ஆண்டவர் தந்ததை உங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதா? வாசிங்க. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட். இங்கு மோசேயின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார்,
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. நமக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? எகிப்தின் அடிமைத்தனம் என்று சொன்னால் உலகத்தின் பாவம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்தகார இருளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நீங்கள் வரவழைக்கப்பட்டீர்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு ஆண்டவர் வந்தார். நம்ம எதிலிருந்து கர்த்தர் மீட்டார்? பாவத்திலிருந்து. பாவம் என்பது எகிப்தின் அடிமைத்தனம். அந்த பாவத்திலிருந்து மீட்ட இல்லைன்னா விடுவித்த உன் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. சகோதரரே, நல்ல நிதானமா கவனிங்க இந்த வசனத்தை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான என்ன இதயம்? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர்ல ஆக்கியோன் சொல்லுகிறாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். ஹல்லேலூயா. அப்ப அவிசுவாசமுள்ள இருதயத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறது. நம்ம உபாகமத்தில் வாசித்தோம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்த கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்க எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன சொன்னால், கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு, இல்லைன்னா தேவனை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Praise the Lord. முதல் பாயிண்ட். சரியா? இரண்டாவது, இல்ல அதே இதுல நான் எதற்காக ஆண்டவர் அந்த எச்சரிப்பு கொடுக்கிறார், என்ன நோக்கம் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பதற்கு? கவனமா கவனிங்க அப்படின்னு ஆண்டவர் எதற்காக சொல்லணும்? உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகாதுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு பாருங்க. ஏன் ஆண்டவர் சொல்லணும்? அதே உபாகம புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் அவருடைய வசனத்தின்படி கை கொள்ளுவோமானால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கவனமாய் கவனிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? கவனித்தாயானால் உனக்கு என்ன உண்டாகும்? உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீ நீண்ட ஆயுசுள்ளவனாய் இருப்பாய், இந்த பூமியிலே நீண்ட ஆயுசுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க 3ஆம் வசனம். இஸ்ரவேலே, சரியா? முதலாவது உன் ஆயுசு நாள் பெருகும். இரண்டாவது, நீ நல்லா இருப்பீங்க. உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், ஆமா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. Praise the Lord. புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தேசத்திலே மிகவும் விருத்தி அடைய வேண்டுமானால், நீ நல்லா இருக்கிறது மாத்திரமல்ல, நீ விருத்தி அடைய வேண்டுமானால், நீ பலுகி பெருக வேண்டுமானால் அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடு. அடுத்தது வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அப்போ கவனமாய் கவனிக்க வேண்டிய எச்சரிப்புகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? உன் இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியம். நீ நல்லா இருக்க வேண்டுமானால், ஆயுசு நாட்கள் பெருகி இருக்க வேண்டுமானால், நீ வர்த்திக்கப்பட வேண்டுமானால், விருத்தியடைய வேண்டுமானால், அவருடைய ஜீவனை அனுபவிக்க வேண்டுமானால், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், இன்று நான் உனக்கு கொடுக்கிற எச்சரிப்புகளை நீ கவனமாய் கவனித்தாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்ப முதலாவது எச்சரிப்பு என்ன பார்த்தோம்? உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது வாசிங்க. இரண்டாவது எச்சரிப்பு 4ஆம் அதிகாரம் உபாகமம் 23 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். இரண்டாவது எச்சரிப்பு ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரகங்களை உண்டாக்காதிருப்பீர்களாக. விக்கிரகங்களை நீங்கள் உண்டாக்கி அவைகளை சேவிக்காமலும் தொழுது கொள்ளாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். எதற்கு ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா மாறுறாரு? யாருக்கு கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா மாறுறாரு? எதற்காக ஆண்டவர் எரிச்சல் அடைகிறாராம்? ஹல்லேலூயா. எதற்காக? விக்கிரகத்தை செய்வதற்கும் விக்கிரக ஆராதனை செய்வதற்கும் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் அதுல எரிச்சல் உள்ளவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பின் நிமித்தமாகவே தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆனால் எரிச்சல் உள்ளவரும் பட்சிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். எந்த விஷயத்துல? விக்கிரகங்களை செய்வதிலும் விக்கிரகங்களை ஆராதிப்பதிலும் ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது எச்சரிப்பு, விக்கிரகங்களை சேவியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்று சொன்னால் விக்கிரகங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, அதே உபாகமம் 11ஆவது அதிகாரம் 16 வாசி. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ நாம் விக்கிரகங்களை உருவாக்கவில்லை, விக்கிரகங்களை நீங்கள் தொழுது கொள்ளவில்லை. ஆனால் போன இடத்துல, இல்லை எங்கள் சம்பந்தம் கலந்த இடத்துல, ஹல்லேலூயா, நாம் போன இடத்துல, சம்பந்தம் கலந்த இடத்துல, நாம் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாய் மாற்றப்பட்ட இடத்துல அங்கே அந்நிய தேவர்களை உண்டாக்கி வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பலவிதமான விக்கிரகங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள். அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை உடையவர்களாக இருப்பார்கள். நாம் இருக்கிற தேசத்தில், இருக்கிற பட்டணத்தில், இருக்கிற கிராமத்தில் அநேக ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்களாக இருப்பார்கள். நீங்க பாக்குறீங்க தானே, நம்ம சுத்தி எத்தனை பேர் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் வழி விலகி, நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள், உங்களுடைய இருதயம் வழி விலகி அந்த அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நீங்களும் தொழுது கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்றார் ஆண்டவர், அந்நிய தெய்வங்களை வழிபடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பாயிண்ட் என்னது? அந்நிய தெய்வங்களை வழிபடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பிறப்பின் நிமித்தமோ உங்கள் தொழுகை முறையோ அந்நிய தெய்வங்களை வழிபடுவதாக இல்லை. நீங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடவில்லை, நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. ஆனால்
கொண்டு போகப்படுகிற இடங்களில், நீங்கள் போய் வாசம் பண்ணுகிற இடங்களில், நீங்கள் பிரவேசிக்கிற இடங்களில் அங்கே அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்கள் இருப்பார்கள், விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்களோ இதுவரையிலும் செய்யாத நீங்கள், இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கத்துக்குள்ளே போகாத நீங்கள், வேதம் சொல்லுகிறது, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி, ஆமா, வழி விலகி அந்நிய தெய்வங்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இது எத்தனாவது பாயிண்ட்? 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வாசிங்க. உபாகமம் 12வது அதிகாரம் 13 வாசி. கண்ட இடமெல்லாம் நீ ஒரு சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம், உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடம் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. அப்போ உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை கண்ட கண்ட இடங்களில் செலுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? அப்ப சர்வாங்க தகன பலி செலுத்துகிற நீ இஷ்டம் போல இடங்களில் என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. சாலோமோன் நாட்களுக்கு பிற்பாடு ஒருங்கிணைந்திருந்த இஸ்ரவேல் என்ன ஆயிற்று? சமஸ்த இஸ்ரவேல் என்ன ஆயிற்று? 2 பிரிந்தது. 10 ஒரு குரூப் ஆகவும் 2 ஒரு குரூப் ஆகவும் அப்படி 2 ஸ்பிளிட் ஆச்சு இல்லையா? நான் ஏற்கனவே சபையில சொல்லி இருக்கிறேன் இல்லையா? 10க்கு யார் ராஜாவா இருந்தது? யெரொபெயாம். 2க்கு தலைவரா இருந்தது யாரு? ரெகோபெயாம். இந்த யெரொபெயாம் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த 10 கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் எருசலேமுக்கு தொழுது கொள்ள போகிறார்கள் என்று கண்டபோது அவர்களை அங்கே போக விடாதபடிக்கு பெத்தேலிலும் தானிலும் 2 பலிபீடங்களை உண்டாக்கினான். உண்டாக்கிட்டு சொன்னாரு, நீங்கள் இவ்வளவு தூரம் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போய் தொழுது கொள்ளுவதற்கு உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம், நமக்கு இங்கேயே ஒண்ணு என்ன செஞ்சிருவோம், அதே மாதிரி ஒரு மாடல்ல ஒண்ணு உண்டு பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. ஜனங்களை வழி விலக பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, கண்ட கண்ட இடங்களில் உன்னுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தாதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அங்கே போய் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு விதித்த எல்லா பிரமாணங்களின்படி, உனக்கு என்னென்ன பிரமாணங்களை, என்னென்ன பலிகளை உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேனோ அந்த பலிகளை எல்லாம் செலுத்துவாயாக. ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவதனை ஆராதிக்கிறாங்க, எல்லா சபைகளும் இயேசுவதனை தொழுது கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட கண்ட இடங்கள்ல போய் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. இயேசு சொன்னார், பன்றிகள் முன்பாக உங்கள் முத்துக்களை போடாதிருப்பீர்களாக. கண்ட கண்ட இடங்கள்லாம் முத்துக்களை போடாதுங்க. நீ அப்படி போட்டாயானால் அவைகளை என்ன செய்து பீறி போட்டு விடும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே சபைகள் தானே, எல்லாமே சர்ச் தானே, எல்லாம் சபை என்று தானே கருதப்படுகிறது. அப்ப எங்க ஆராதித்தால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். வேதம் சொல்லுகிறது, கண்ட கண்ட இடத்துல எல்லாம். ஆமா, இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற ஏராளமான சபைகளில் விக்கிரக ஆராதனைகள் உண்டு, அந்நிய தெய்வ வழிபாடு உண்டு, உபதேச குளறுபடி உண்டு, உபதேசங்கள் உபதேசமாக பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் என்னென்னலாம் காணப்படுகிறதோ அது எல்லாம் சபைகளுக்குள்ளும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இடங்களில் போய் உன்னுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தாதாக. லேவியராகமம் வாசிங்க. லேவியராகமம் 17வது அதிகாரம் 3 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது
செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளே ஆகிலும் பாளையத்தின் புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய காணிக்கைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கண்ட கண்ட இடங்களில் செலுத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னுடைய ஸ்தோத்திர பலியும் நான் காளையாவது மாடாவது எருதாவது ஆடையாவது ஆட்டுக்கடாவது வெள்ளாட்டையாவது நான் பலியாக செலுத்த வேண்டுமானாலும் அது எங்கதான் கொண்டு கொடுக்கப்பட வேண்டும்? கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்தில் கொண்டு கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆசாரியனிடத்தில் கொண்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ட கண்ட இடங்களில் உன்னுடைய சர்வாங்க தகன பலியை நீ செலுத்தாதே. கண்ட கண்ட இடங்களில் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கொண்டு கொடுக்காதீங்க. கண்ட கண்ட இடங்களில் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் காணிக்கையை பத்தி நான் பிரசங்கிக்கிறவன் கிடையாது. ஆனா இது ஆண்டவர் சொல்லுகிறதுனால சொல்றேன். நான் திரும்ப 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்கு உள்ளே ஆகிலும் பாளையத்துக்கு புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு அது இரத்த பழியாக எண்ணப்படும். போன வாரம் ஆண்டு இரத்த பழிகளை குறித்து பேசினார். ஹல்லேலூயா, புரியுதா? அப்ப வெளியில கொண்டு போய் என் விருப்பம் போல என் இஷ்டம் போல எங்கேயாவது உன் காணிக்கைகளை கொடுத்தால், அது ஆசரிப்பு கூடாரத்தில் வராமல் போனால், தேவ சமூகத்துக்கு கொண்டு வராமல் போனால், நீ தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் உனக்கு நியமித்த இடத்துக்கு வராமல் உன் விருப்பம் போல எங்கேயாவது கொண்டு கொடுத்தால் அது உனக்கு இரத்த பழியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் குறிப்பா ஆண்டவர் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, அது யாரிடத்துல கொண்டு கொடுக்கப்பட வேண்டும்? ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில், ஆமா, எங்க கொண்டு வரணும்? ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வரப்பட வேண்டும். ஹல்லேலூயா, புரியுதா? அப்போ உங்களுக்கு புரியுற பாரு, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டும், தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும். புரியுதா? தசம பாகம் கொடுக்காமல் இருக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியில வேதம் சொல்லுகிறது. புரியுதா? தசம பாகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கர்த்தரை வஞ்சிக்கிறோம் என்று கர்த்தரே சொன்னார். காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என் பண்டக சாலையிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே இடத்துல கத்த சொன்னார், காணிக்கைகளை கொண்டு வரும்படி சொல்லு. ஹல்லேலூயா, புரியுதா? அப்ப காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நியமித்ததை யாரு? கர்த்தர். ஆதியிலே காணிக்கைகளை என்ன செய்தார்கள்? காயினும் ஆபேலும் கொண்டு வந்தார்கள், கர்த்தருக்கென்று கொண்டு வந்தார்கள். அது ஆராதனைக்கு சமம், அது கைண்ட் ஆஃப் வர்ஷிப். ஹல்லேலூயா. இப்போ இங்க பூரணமாய் சாப்பிட்டு பக்கத்து ஹோட்டல்ல போய், நான் அந்த ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டேன், பில்ல நீங்க வச்சுக்கோங்க, விடுவானா அவன்?
சாப்பிட்ட ஹோட்டல்காரன் விடுவானா என்ன? அப்படி எங்கேயாவது உலகத்தில் நியதி உண்டா? ஏன் உலகத்துக்கே அந்த நீதி இல்லாத போது, உலகத்துக்கே அந்த நியதி இல்லாத போது ஆவிக்குரியவனுக்கு எப்படி இந்த நியதி ஒத்து போகும்? இனி ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஒரு பிரியாணி 400 ரூபாய், பில்லு கொடுக்காம போறீங்க. மாவாட்ட விட மாட்டான், பாத்திரங்களை விட மாட்டான். ஹல்லேலூயா. ஃபுல்லா சாப்பிட்டீங்க, பூர்ணமான போஜனம், வயிறு நிறைய சாப்பாடு, வாய்க்கு ருசியான சாப்பாடு. ஆனா என்ன கொடுக்கல? இதோ நான் பார்த்து கொண்டிருந்த போது பரலோகத்தில் உண்டாயிருந்த மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. புரியுதா? இங்க சாப்பிட்டதுக்கு பக்கத்து கடையில பில்லு, இங்க சாப்பிட்டதுக்கு பில்லும் கிடையாது, பைசாவும் கொடுக்கல. இது எப்படி நியாயம் என்றாகும்? உலகத்திற்கே அந்த நியாயம் கிடையாது, அந்த நீதி கிடையாது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்ட இடத்துல போய் என்ன செய்யாத, உன்னுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தாத, உன்னுடைய காணிக்கைகளை செலுத்தாத. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து நீ அவைகளை கொடு, என் பண்டக சாலையில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவன் எப்படியா சொன்னார், ஏன் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம் அவர். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அந்த எண்ணம் வந்துச்சான், கேள்வி. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய வேலையை எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ மனுஷர்கள் வேற எந்த வேலையும் செய்யாம செய்யறாங்க. அவங்களை யார் போஷிக்கிறது? அவங்களுக்கு யார் போஜனம் கொடுக்கிறது? அது ஒன்னால தான் கொடுக்கப்படணும்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் தவறாம கொடுத்தாராம். ஏன் ஆண்டவரை காணிக்கைகளை கேட்கிறீங்க? அவருடைய நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கு போஜனமும் ஆகாரமும் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் என்ன செய்தாராம்? என்ன செய்தாராம்? காணிக்கைகளை கொண்டு வர சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். உங்க சர்வாங்க தகன பலி, உங்களுடைய ஆராதனைகள், உங்களுடைய தொழுகைகள் கண்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது. அவருடைய துதியும் அவருடைய கனமும் கண்ட இடங்கள்ல போய் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய காணிக்கைகளும் தசம பாகங்களும் கண்ட இடங்களில் கொண்டு கொடுக்காதீங்க. அது எங்கே நல்லெண்ணங்கள் விதைக்கப்படுதோ, டைரக்டாவே நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு எவன் ஜெபிக்கிறானோ, கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை பெற்றுக்கொண்டு எவன் கொடுக்கிறானோ, கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற உங்களுக்கு அப்பமும் ரசமும் எவன் கொடுக்கிறானோ அவனுக்கே தான் கொடுக்கணும். வசனம் இது, இதுதான் வசனம். புரியுதா? கர்த்தருடைய உபதேசம் இது. எச்சரிக்கையா இருங்க, கவனம் உள்ளவங்களா இருங்க. உங்களுடைய ஆராதனைகளும் தொழுகைகளும் கண்ட இடங்கள் இருக்கக்கூடாதபடி பாருங்க. உங்களுடைய காணிக்கைகளும் தசமபாகங்களும் கண்ட இடங்களில் செலுத்தாதபடிக்கு கவனம் உள்ளவங்களா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். தசம பாகங்களும் காணிக்கைகளும் கொடுக்காமல் போனால், நான் உங்களை சபிக்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களை கண்டிக்கிறேன்னு நினைக்காதீங்க, வசனத்தை சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்க விரும்பல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஹல்லேலூயா. தேவனை வஞ்சிக்கிறோம், ஆண்டவரை வஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ட இடங்களில் உன் சர்வாங்க தகன பலியையும் காணிக்கைகளையும் செலுத்தாதபடி எச்சரிக்கையா இரு. 5வது பாயிண்ட் வாசிங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். இங்க எத்தனாவது பாயிண்ட்? இப்போ 5வது பாயிண்ட். நீ போயிருக்கிற அந்த தேசத்துல, இல்ல நீ குடியிருக்கிற தேசத்துல அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸோடு, இல்ல அங்க இருக்கிற குடியானவர்களோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசமோ, இல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசமோ பலவிதமான பழக்க வழக்கங்கள் உடையது, இல்லையா? பலவிதமான சம்பிரதாயங்கள் உள்ளது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பலவிதமான சம்பிரதாயங்கள் உண்டு, மூட பழக்க வழக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த குடிகளோடு என்ன செய்யாத, நீ உடன்படிக்கை பண்ணாதிரு. ஹல்லேலூயா. அந்நிய நுகங்களோடு என்ன செய்யாத, நீ உடன்படிக்கை பண்ணாத.
அந்நிய நுகங்களோடு நீ என்ன செய்யாத, பிணைக்கப்படாத. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு திருமணம் செய்யாத. அந்நிய வழிபாடு உள்ளவர்களோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ போய் நிற்காத. அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா பழக்க வழக்கத்திலும் நீ விலகியிரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ கவனமாய் கவனி, நீ எச்சரிக்கையுள்ளவனா இரு. எதெல்லாம் தேவனுக்கு விரோதமானது, எதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை, எதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், ஜனங்கள் செய்கிற பழக்க வழக்கங்கள், எவைகளெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவைகள் செய்கிறார்கள், நீ கவனமாய் கவனி. பிரைஸ் தி லார்ட். கவனித்து அவைகளை விட்டு அதோடு கூட என்ன செஞ்சா, நீ உடன்படிக்கை செய்யாமல் கவனமாயிரு. ஹல்லேலூயா. இது என்னங்க பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு நீ உடன்படிக்கை பண்ணுவாயானால் அந்த சின்ன விஷயம் தான் நாளைக்கு உனக்கு பெரிய கண்ணியாக மாறி போகும். புரியுதா? சில நேரங்கள்ல விளையாட்டுக்கு செய்கிற காரியங்கள், விளையாட்டு போக்கில் செய்கிற காரியங்கள் நாளைக்கு நமக்கு முன்பாக வினையாக வந்து நிற்கும். அதிலிருந்து வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே தெரியாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள போயிருப்பீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கவனமாய் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களோடு என்ன செய்யாதுங்க, உடன்படிக்கை பண்ணாதிருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்களோடு சமாதானமா இருங்க, ஆனா ஒப்புரவாகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இணைஞ்சு போகாதீங்க, அவர்களோடு சம்பந்தம் கலக்காதீங்க. புரியுதா? சமாதானமா போங்க, அவர்களோட ஐக்கியமா போங்க, அவர்களோடு சிரித்து ஐக்கியமா இருங்க, தப்பு இல்லை. ஆனா அவர்களோடு சம்பந்தம் கலந்துடாதீங்க. இது உங்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானதும் எரிச்சல் உள்ளதும், அதுவே உங்களுக்கு நாளைக்கு கண்ணியாக மாறி போகும். ஹல்லேலூயா. புரியுதா? எத்தனாவது பாயிண்ட்? அடுத்தது வாசிங்க. 2ஆம் அதிகாரம் உபாகமம் 4ஆம் வசனம். ஜனங்களுக்கு நீ கட்டளை வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையை கடக்க போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது சேயீர் தேசத்தை கிராஸ் பண்ணி போகணும். சேயீர் என்பது ஏசாவினுடைய தேசம். ஏசா யாரு? யாக்கோபுடைய சகோதரன். ஹல்லேலூயா. நீங்கள் தேசத்தை கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நான் ரொம்ப தியானிச்சு பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். ஆனா நீ என்ன செய்யணுமா? அவன் தான் பயப்படுறான் நம்ம பார்த்து, அப்புறம் எதுக்கு அவனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? ஹல்லேலூயா. நீ போகும்போது உங்களை குறித்து பயம் உன் சகோதரனுக்கு உண்டு, உங்களை குறித்து அவர்களுக்கு நல்ல பயம் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போகும்போது மிகவும் எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட். சேயீர் என்பது யாக்கோபுக்கு எதிர்த்து வந்த சேனை. சேயீரின் ஜனம் என்பது ஏசாவின் புத்திரர்கள் என்பவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து வந்த சேனை. இஸ்ரவேலுக்கு எதிர்த்தவன் தேவனுக்கு எதிர்த்தவன். தேவனுடைய எதிராளி யாரு? தேவனுடைய எதிராளி யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? பக்கத்து வீட்டுக்காரியா? பிசாசு. உங்கள் எதிராளியான பிசாசு உங்களை வஞ்சியாதபடிக்கு. புரியுதா? அப்ப தேவனுக்கு எதிர்த்து வந்தவன், தேவனுடைய எதிராளி யாரு? பிசாசு. நமக்கு சொல்ல வேதம் சொல்லுது, பிசாசு நம்ம பார்த்து பயப்படுவான். ஏன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்டீர்கள். அப்ப உங்களை பார்த்து பிசாசு என்ன செய்வான்? பட் நீங்க பயப்படுறீங்க, அதை பத்தி நான் சொல்லல, வசனம் சொல்லுவதை சொல்றேன். புரியுதா? உங்களை பார்த்து பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவான். அவன் பயப்படுகிறான் என்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே லாவகமானு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா.
ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? அவன் உங்களை பார்த்து பயப்படுற, அதான் சொல்லிட்டல, தைரியமா போறது. அது அங்கிருந்து பிரிச்சு போட்டு கிளம்பி வரும். அப்புறம் துண்டை காணும் துணியை காணும் ஓடுறது. ஹல்லேலூயா. புரியுதா? எதிராளி ஆனவன் உங்களை பார்த்து பயப்படுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எச்சரிக்கையாருன்னு சொல்லல, மிகவும் எச்சரிக்கையாயிரு நீ. பிசாசு நம்மை பார்த்து பயப்படுவான். ஏனென்று சொன்னால் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம்ம மேல் முத்திரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் கையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டார். இப்ப பிசாசு பயப்படுவான், அவருடைய நாமத்துக்கு பயப்படுவான், இரத்தத்தை கண்டு பயப்படுவான். ஆனால் நீ கடந்து போகும்போது மிகவும் எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றது என்னது? மிகவும் எச்சரிக்கையாயிரு. பிசாசுக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம எதிராளிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 6 பார்த்திருக்கோமா? 7வது பாயிண்ட், எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கு, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உன் ஆத்துமாவை காக்கும்படியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு எச்சரிக்கையாயிரு. ஆசிங்க இன்னொரு வசனத்தை, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அப்போ ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் 31ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 13 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அப்ப ஓய்வு நாட்களை ஆசரிப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 6 நாளும் ஆண்டவர் வேலை செய்யும்படி சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? 6 நாளும் வேலையை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் வந்தபோது, 6ஆம் நாள் மாலை வந்ததிலிருந்தே தலைவலி லைட்டா ஆரம்பிக்கும். இல்லைன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா முதுகு பிடிக்கிறது மாதிரி இருக்கும். எப்ப ஆரம்பிக்கும்? 6ஆம் நாள் சாயங்காலமும் தொடங்குகிற அந்த வலி விடியற்காலமாகி 7ஆம் நாள் வரும். இந்த 7ஆம் நாள் வரும்போது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 7ஆம் நாள் வரும்போது, 7ஆம் நாள் அதிகாலையில் எழும்பும் போது என்னால் எழும்பவே முடியாது. ஏன் என்று சொன்னால் 6ஆம் நாள் சாயங்காலத்தில் தொடங்கின தலைவலி வலி தொடங்கி 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 வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. வயிற்று வலி தொடங்கி 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 வயரே வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. முதுகு வலி, முதுகு அப்படி பிடிச்சு 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 ரோபோட் மாதிரி அப்படி அசைய விடாம விட்டுருச்சு. புரியுதா? ஹல்லேலூயா. இது எப்ப வரும்? 6ஆம் நாள் சாயங்காலம் தொடங்கி 7ஆம் நாள் விடியற்காலம் வரையில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, எச்சரிக்கையோடு இருந்து ஆசரிப்பாயாக. எதுக்காக? உன் ஆத்துமாவுக்கு. அது உன் ஆத்துமாவுக்கு, உன் ஆத்துமாவுக்காக. ஆனா 6 நாள் வேலை செய்து எதுக்காக? எதுக்காக? உங்களுக்காக, உங்க சொந்த காரியங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க வயத்துக்காக. அந்த 6 நாளும் தலைவலி எட்டி பார்த்ததில்லை,
மசில் பிடிச்சதில்ல, காலு வலி வந்ததில்ல, இடுப்பு வலி வந்ததே இல்லை. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் வந்த போது காலையிலே என் தலை வெடித்தது. ஆமா, அடுத்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி சனிக்கிழமை வந்த போது கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஆயிரும். வலிய காணாது, தசப்பிடிப்பை காணாது, வயிற்றுக்கு பிரச்சனை இருக்கு, ஒண்ணும் இருக்காது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி எச்சரிக்கையாயிரு. அடுத்தது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெரும்படிக்குதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பானாக. வாசிங்க, துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த காரியத்தில் ஆண்டவர் 2 முறை எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தில் தன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவன் விபச்சாரக்காரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நிச்சயமா அவனுக்கு உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கவே மாட்டான். தன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 முறை எச்சரிக்கிறார் அந்த வசனத்துல. பிரைஸ் தி லார்ட். அப்படியே திருப்பி போட்டுங்க மனைவிகள், உங்கள் இளவயது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதிருங்க. பிரைஸ் தி லார்ட். உலகம் சொல்லும், சட்டங்கள் சொல்லும், உன் மாமிசம் ஏவும், உனக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். உன்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது, உன்னுடைய பார்வை எப்படிப்பட்டது, உன்னுடைய செயல் எப்படிப்பட்டது, ரகசியமான தொலைபேசி அழைப்பு என்னங்கிறது கர்த்தர் பார்க்கிறார். விபச்சாரக்காரனாவது விபச்சாரக்காரியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தன் மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியோடு சேருகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறான், வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தன் இளம் வயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு. தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துவார். மனுஷங்க பொறுத்து போவாங்க, மனைவிகள் பொறுத்து போவாங்க, ஆனால் கர்த்தர் பொறுத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அதை கண்டு காணாதவர் போவதற்கு அவர் குருடர் அல்ல. அது 2 பேருக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. இளவயது மனைவிக்கு துரோகம் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. எத்தனாவது பாயிண்ட்? 8 முடிஞ்சு இல்லையா? சரி, இப்போ 9வது பாயிண்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இயேசு சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகளையா? குழந்தைகளை அற்பமா எண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா
பல விதங்களில் ஜனங்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இல்லையா? ராயல், விஐபி, விவிஐபி, பண அடிப்படையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணம், படிப்பு, அந்தஸ்து, நம்முடைய வருமானங்கள். அவன் என்ன தொழில் வேணும் பண்ணட்டும், விபச்சாரக்காரனாவே இருக்கட்டும், விபச்சாரம் நடத்துறவனாவே இருக்கட்டும், பணம் இருந்தா. இன்னைக்கு சமுதாயத்தில் நம்முடைய தேசத்து நிலைமை தானே. சினிமாக்காரங்களுக்கு தானே இன்னைக்கு இந்தியாவிலே பிரதானமான இடம் கொடுக்கப்படுது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமால சொல்றாங்க, நான் பரிசுத்தமானவன், ஒழுக்கமானவன், உன்னை தவிர ஒரு பெண்ணை நான் பார்க்கவே மாட்டேன்பா. அங்க மூணாவது எடுத்துட்டு இருப்பான். ஹல்லேலூயா. இதுல சரித்திரம், இந்த ஹீரோ 4வது முறை திருமணம் செய்து கொண்டார் செய்தி. இந்த நடிகை 5வது முறை திருமணம் செய்து கொண்டார். இதுக்கு ஒரு காதல்னு வேற பேரை வச்சிருக்கானுங்க. விபச்சாரம் சொல்றதுக்கு பதிலா காதல். இந்த நடிகை 5வது முறை இன்னாரை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு ஏற்கனவே 7வதா இருக்கும். இதுக்கு அவங்க போடுற செய்தி என்னன்னா, காதலித்து திருமணம் செய்து, விளங்காம போறதுக்கு. ஏன் விபச்சாரம் பண்ணிட்டு தெரியும், அதான் உண்மை. ஆனா சமுதாயம், மீடியா, ஜனங்கள், நீங்கள் பெரிய அப்படி வாயம் பழந்துட்டு செய்தி பார்க்கிறது. அடுத்தது எங்க ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கார் இன்னார. இதுல உங்களுக்கு பெருமை வேற. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? இப்படி பல விதங்களில் அந்தஸ்துகள் என்ன செய்யப்படுகிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல நீங்க ஒருவேளை சுப்பீரியரா இருப்பீங்க இல்லையா? சபையில ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருப்பார். சிலர் என்ன செய்யப்படுவாங்க, தாழ்ந்த இடத்துல இருக்கிறது போல் நம்ம நினைப்போம். ஆண்டவர் அப்படி வைக்கிறவர் இல்ல. புரியுதா? இது நமக்கு என்னன்னா, அவர்களை அற்பமாய் நினைப்பது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், இல்லைன்னா ஒரு செக்ரட்டரியா இருக்கிறேன், இல்லை சூப்பர்வைசரா இருக்கிறேன், எனக்கு லேபர் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவன் லேபர் தானே. உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன், புரியுதா? அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில் உலக பிரகாரமாக சிறியவன் என்று எண்ணப்படுகிறவனை நீ ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினாலும் உன்னுடைய திறமையினாலும் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பாயானால், ஒருவேளை அவன் தாழ்ந்த இடத்தில் இருப்பானானால், வேதம் சொல்லுகிறது, அவனை அற்பமாய் நீ எண்ணாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. சிலருக்கு பாத்தீங்கன்னா, சில பதவி கிடைச்ச உடனே குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி, அவனுக்கு தலகால் புரியாது. புரியுது? இங்க நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோமே, நான் தான் ஹெட் நர்ஸ், உடனே ஹெட்டை தூக்குறது, நான் தான் சூப்பர்வைசர், அதனால எப்படி அப்படிதான் பார்ப்பார். முடிஞ்சா சேர் போட்டு பார்த்துக்குவாப்ல, சூப்பர்வைஸ் பண்றாராம். வேதம் சொல்லுது, ஆண்டவனும் போதகனுமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் கால்களை கழுவி தாழ்மையாரு. எந்த இடத்துல நீ உயர்த்தப்படுகிறாயோ, உயர்வில் போக போக தாழ்மைப்படு. ஒருவனை அற்பமா எண்ணாத. உயர்த்தினது கர்த்தரானால் தூக்கி கீழே போடுவதும் கர்த்தர். ரொம்ப நேரம் ஆகாது அவருக்கு. ஹல்லேலூயா. கிருபையினால ஆபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் போட்டு உட்கார்ந்துட்டான்னு வைங்களேன், ஒரு சேர அவன் போட்டு கொடுத்திருப்பான். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சேர், ஒரு டேபிள். வெளியேந்து வர்றவங்களுக்கு இவர் பெரிய ஆபீசர். லேபர் அங்க போ, இங்க போ. சிலது பண்ற கூத்த பார்க்கணுமே. வசனம் சொல்லுது, அவன் சிறியவன் என்று அறியப்பட்டிருக்கலாம், அவனுடைய வேலை நிமித்தமாய் படிப்பில்லாம அப்படி இருக்கலாம். நீ அற்பமாவன் எண்ணாத. நீ அவர்களுக்குரியவர்கள் தேவனுக்கு முன்பாக போய் நிற்பாங்களா? ஏன்னா உங்களுடைய பதவி நிமித்தம் அவன் உங்ககிட்ட முறையிட மாட்டான், ஆனா கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்பான். ஹல்லேலூயா. இது சபையிலையும் அப்படிதான், வேலை செய்யறதும் அப்படிதான். ஏதோ உங்களுக்கு திறமை இருக்கிறதுனால, ஆண்டுடைய கிருபையினால ஒரு உயர்வு வந்ததா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தரால் வந்தது. தாழ்மையோடு இருங்க. எவ்வளவு தூரம் தன்னை உயர்த்துகிறாயோ ஆண்டவர், நீ அவ்வளவு தூரம். ஆமா. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசி. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம்
இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம்னா என்ன? ஓகே, உன்னுடைய பார்வை நம்ம வாசித்த பேதுருவிலேயே அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற பார்வையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்தபோது இருள் என்ன செய்தது? மாறினது. ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். சென்னை பட்டணத்தை எடுத்துக்குங்க. சென்னை பட்டணத்துக்கு சுவிசேஷகன் வராமல் போயிருந்தால், இல்லையா, தோமா வராமல் போயிருந்தால் பட்டணம் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் காக்கப்படுறது அவருடைய ரத்தம் சிந்தனாலே. அப்போ சுவிசேஷம் வந்தால் என்ன உண்டாகும்? வெளிச்சம் உண்டாகும். புரியுதா? சுவிசேஷத்தினால் நமக்கு வெளிச்சம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் போனீங்கன்னா சுவிசேஷத்தை நிமித்தமாய் வந்த ஆசீர்வாதம். சுவிசேஷம் வந்தபோது இந்த மாவட்டங்களில் இந்த இருள் என்ன செய்தது? மாறினது, வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அளிக்கப்பட்ட வெளிச்சம் மீண்டும் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா கிடைத்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? அன்னைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இல்லைன்னா வெளிச்சத்தை இன்னைக்கு எல்லா மாவட்டங்களும் இருளாக்கி கொண்டே இருக்கிறது. முடிவென்ன? நியாய தீர்ப்பு. ஆண்டவர் நிச்சயமா நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? ஆமா, வேகமா போயிடலாம் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவுதான் ஆஸ்தி வந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்காது. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. இப்ப நான் கேட்டானா எல்லாரும் சொல்லுவீங்க எங்களுக்கு பொருளாசை கிடையாதுன்னு. பொருளாசை மட்டுமே நான் பிரசங்கம் பண்ணேன்னா தான் தெரியும் எத்தனை பேருக்கு பொருளாசை இருக்குங்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா அது ஒரு நாள் பண்ணணும். இப்பதான் எனக்கு அந்த யோசனை வருது. அப்பதான் நம்முடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும் நம்ம எங்கெல்லாம் பொருளாசையோடு இருக்கோங்கிறது. ஹல்லேலூயா. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது வாசி. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17 வாசி. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகளை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்க ஒரு எச்சரிப்பும் ஒரு புத்தி சொல்லுகிற ஆலோசனையும் உண்டு இந்த வசனத்துல. ஆமா, என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமான பிரிவினைகள். புரியுதா? உபதேசத்துக்கு விரோதமான ஆலோசனைகள், சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற உபதேசத்துக்கு விரோதமான பேச்சுகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உபதேச குளறுபடி எல்லா இடங்களும் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு கூட்டம் சொல்லும் எதுக்கு எடுக்கணும். அடுத்து பரிசுத்தாவியை குறித்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும் சொல்லும். பரிசுத்தாவி உண்டா? பரிசுத்தாவி அவசியம் இல்ல. இப்படி ஒரு கூட்டம். இப்படி பல விதங்களில் உபதேச குளறுபடிகள். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த உபதேசத்தை குறித்து என்ன உண்டாகக்கூடாது? உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகள் இடர்களையும் உண்டாக்குகளை குறித்து. இப்படி யாராவது பிரிவினைகள் உண்டாக்குறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கவனமாய் கவனிங்க. நம்மோடு கூட ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள்
உபதேசத்துல குளறுபடி உள்ளவங்க இருக்காங்களான்னு கவனிங்க. ஏன்னு சொன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல, இப்பவே எல்லாம் கெட்டு போச்சு, இனி வரக்கூடிய காலங்களில் உபதேசத்தில் பல குளறுபடிகள் வரும், பலவிதமான கள்ள உபதேசங்கள் வரும். நீங்க கவனமாய் கவனிக்காமல் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விழுந்து போவீர்கள். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம் பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் உபதேசத்தில் குளறுபடியோடு இருக்கிறார்களோ அவர்களை விட்டு விலகுங்க. அது சபையாகவே இருந்தால், அது ஒரு சபையாகவே இருந்தால், அது நமக்கு ஒரு ஐக்கியம் கூட குடும்பமாக இருந்தாலும், உபதேசத்தில் நம்மை பிரிவினைகளை உண்டாக்குகிற, உபதேசத்தில் குழப்பங்களை உண்டாக்குகிற யாரா இருந்தாலும் அவளை விட்டு விலகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். புரிஞ்சுச்சா? அப்போ இங்க என்ன சொல்றாரு? அதாவது பிரிவினைகள் இடரல்கள் உண்டாக்குறவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகள் இடரல்கள் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புத்தி சொல்லுகிறாரு, அவளை விட்டு விலகுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. விசுவாசிகள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம இதுலதான் நம்ம விழுகிறோம். அநேகர் இது கடைசி காலங்கள் இதெல்லாம் விழுந்து போகிறோம் உபதேச குழப்பத்துல. சிலர் சொல்லுவாங்க, ஜபம் எல்லாம் எதுக்கு பண்ணணும்? அதான் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, அவர் எல்லாத்தையும் அதனது காலத்து நேர்த்தியா செய்வாரு, நம்ம ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டிருக்கீங்களா யாராவது? இப்படி யாராவது உங்களுக்கு சொல்லி கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட காதுகளில் உபதேச குளறுபடிகள் வருமானால், அல்லேலூயா, எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாய் கவனியுங்கள். அல்லேலூயா. புரியுதா? அடுத்தது வாசிங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கெட்டவர்களாக இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இங்க ஆண்டவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, அப்படின்னா உலக பிரகாரமான ஒரு சிற்றின்பத்திற்காக தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போன ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதிருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனால் இந்த உலக பிரகாரமான ஒரு சிற்றின்பத்திற்காக, ஒருவேளை இல்லைன்னா சற்று நேரத்தினுடைய இன்பத்திற்காக நீ தேவனுடைய மேன்மையை விட்டு கொடுத்துடாத, தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. சீர்கெட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த பாயிண்ட். இப்போ எத்தனை பாயிண்ட் வந்திருக்கிறோம்? 13. இப்ப 14வது பாயிண்ட். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை அழைத்து, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு அனுப்பி, ஆமா, சபையின் மூப்பர்களை வரவழைத்து மிலேத்துவிலிருந்து பேசுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, உபதேசங்கள் எல்லாம் இருந்து உங்களோடு நான் ஊழியம் பண்ணேன், இப்ப நான் எருசலேமுக்கு போக வேண்டிய காலம் வந்தது, ஆனால் நான் போன பிற்பாடு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களிடத்திலே வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மந்தையை குறித்து, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சபையை குறித்து, பரிசுத்த ஆவியினால் சம்பாதிக்கப்பட்ட இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் நம்மை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா?
அப்ப நம்ம சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கொண்டு வந்த சபை, அந்த கொண்டு வரப்பட்ட நாம் கலந்து கொள்ளுகிற, நாம் ஆராதிக்கிற சபையை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நாங்க என்னங்க எச்சரிக்கையா இருக்கணும்? கேள்வி வரலாம் இல்லையா? உங்களுக்கு என்ன எச்சரிப்பு? ஹல்லேலூயா. சபை என்ன செய்கிறதுன்னு என்ன செய்யணும்? கவனமாய் கவனிங்க. ஆராதனை நடத்துகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனமா கவனிங்க. பிரசங்கிக்கிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி கவனமா கவனிங்க. புரியுதா? அப்படியே வாயம் பளந்துட்டு கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஞானமுள்ள புத்தி உள்ள விசுவாசிகளா இருக்கணும். சபை என்ன செய்கிறது, எந்த மாதிரியான ஊழியம் நடத்துகிறது, சபையில் என்ன நடக்கிறது, கவனமாய் கவனிங்க. அடுத்தது, நாம் வந்து கொண்டிருக்கிற சபைக்கு என் நிமித்தம் என்ன வரக்கூடாது? இடரல் வரக்கூடாது. ரொம்ப கவனம். ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட மந்தை. அதனுடைய நியாயாதிபதியும் அதனுடைய உரிமையாளரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. புரியுதா? அப்போ நாம் வந்து கொண்டிருக்கிற, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற, கொண்டு வரப்பட்டிருக்கிற நம்முடைய மந்தையை குறித்து, சபையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என் நிமித்தம் இடரல் உண்டாகக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். அதே நிமித்தம் என்னால ஒரு இடரல் அந்த சபைக்கு வரக்கூடாது. இதுல கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். புரியுதா? மந்தையை குறித்து, சபையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 15வது பாயிண்ட், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எத்தனாவது பாயிண்ட்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சொன்ன வார்னிங். ஏன் அப்படின்னா, கடைசி காலங்களில் நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு, நான் நேரடியாகவே தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் என்று சொல்லி உங்களை வஞ்சிக்கும்படியாக, உங்களுடைய பொருளை வஞ்சிக்கும்படியாக, உங்களுடைய ஆஸ்தியை வஞ்சிக்கும்படியாக, உங்களுடையதை அபகரிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனங்கள் சபைக்கு இல்லைன்றால் உங்களுக்கு வெளிப்படும் போது அந்த தீர்க்க தரிசனத்தினால் எனக்கு என்ன பலன்? புரியுதா? அதை முதல்ல ஆராயணும். இனி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் என்ன நோக்கத்தோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாருங்கிறதை கவனிக்கணும். என்னுடையதை அபகரிக்கும்படி, அன்னைக்கு ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் எப்படி ஆயிற்று அப்படின்னா, அவர்களுடையதை அபகரிக்கும்படியாக. பார்த்திருக்கீங்களா? என்ன ஏராளமான பாஸ்டர்ஸ் நல்ல வருமானம், நல்ல பணக்காரர்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். அதாவது நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எத்தனை மேடை பார்த்திருப்பாங்க, உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க இல்லையா? எத்தனை ஊர் பார்த்திருப்பான், எத்தனை சபைக்கு போயிருப்பான், எத்தனை பட்டணத்துக்கு போயிருப்பான். உலகமெங்கிலும் சுத்திட்டு வர்றான்ல, மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் இவன் விழுவானா மாட்டானா, இவனுக்கு பணம் உண்டா இல்லையா, இவன் வாய்ப்புள்ளவனா வாய்ப்பு இல்லாதவனா. நைஸா அவன் பக்கம் சேர்ந்துருவான். அவனுக்கு ஏத்தது போல தீர்க்க தரிசனத்தை அடிச்சு. ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு மேல ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. ஆமா, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவரே உங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசி. நீங்க தான் தீர்க்கதரிசி. புரியுதா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய், கடைசி காலங்களில் இவர்கள் பெருகுவார்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்தது எத்தனாவது? அடுத்தது வாசிங்க. 21வது அதிகாரம் லூக்கா 34 வாசி. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் மாறுமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாவம் இது. நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா?
இது படிக்கும் போது சாதாரணமா தெரியும். ஆனா கடைசி காலங்களில் காணப்படுகிற மிகப்பெரிய பாவம் இது. இயேசு கடைசி காலங்களில் இவைகளெல்லாம் நடக்கும்னு எதெல்லாம் சொன்னாரோ தெள்ள தெளிவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஆதாரம் பார்த்துங்க. புரியுதா? என்ன சொல்றார் ஆண்டவர்? இது இயேசு சொன்ன வரப்போகிற காரியத்தை குறித்த எச்சரிப்பு. பெருந்திண்டியினாலும் சாப்பாடு சாப்பாடு சிலரை பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் ஃபுல்லாவே சாப்பாடு தான் பிரதானம். புரியுதா? சாப்பாடு. அடுத்தது இல்ல கவனிங்க, சாப்பாடு இல்லைன்னா சிலர் என்ன செய்வாங்க, அப்படியே வைப்ரேட் ஆயிரும். பாத்தீங்களா? அவங்க கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ சாப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பாளையத்தில் என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். புரியுதா? என்ன எப்படி கொடுத்தார் அவருக்கு? அவங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு தானே. கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, அதாவது இல்ல அத என்ன சொன்னாருன்னா, நீ நல்லா சாப்பிடு, உனக்கு இலவசமா கொடு. ஆனா சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சுட்டார். இவருக்கு ஆண்டவர் கழுத்துல கத்தி வச்சாரா? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டான்? மூக்கு வழியா வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் கொடுத்த அளவு எது? இங்க வரைக்கும். இவன் சாப்பிட்ட அளவு என்னது? மூக்குல வெளியே வந்துருச்சு. உண்மைதானே? அப்படித்தானே வசனம் போட்டிருக்கு. ஆண்டவர் கொடுத்த அளவின்படி சாப்பிட்டு இருந்தா அது உனக்கு ஆசீர்வாதம். ஆனா சாப்பிட்ட அளவு என்ன ஆகி போச்சு? மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு. எதனாலன்னா இலவசமா கிடைச்சது. ஓசியில சாப்பாடுன்னா அவன் எக்ஸ்ட்ரா வயர் எக்ஸ்ட்ரா பேக் எல்லாம் வாங்கி சைட்ல கட்டிட்டு சாப்பிடுவான். பாத்துருக்கீங்களா? மூக்கு வழியா அது வடிஞ்சிட்டு இருக்கும், ஆனாலும் வயிற்று வாய் வழியா உள்ள தள்ளிட்டு இருப்பாங்க. சாப்பாடு பார்த்த உடனே குப்புற அடிச்சு போய் விழுகிறது. கை கொண்டு சாப்பிட்டா நேரம் போயிடும் சொல்லிட்டு அப்படியே சாப்பாட்டுக்கு மேல விழுந்துடுறது. கை கொண்டு விரவி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி வாய் கொண்டே சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. மென்னு சாப்பிட்டா நமக்கு அதிக நேரம் அதிகம் சாப்பிட முடியாது, அப்படியே ஒழுகிறது. ஒரு லெக் பீஸ் எல்லாம் அப்படியே மென்னாமலே உள்ள போகுது. ஹல்லேலூயா. சாப்பாடு பிரியராக இருக்காதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களில் சிலருடைய ஹாபியா தான். ஒவ்வொரு வாட்டியும் வெரைட்டியா ஃபுட்டு ட்ரை பண்றது அவன் அவன் ஹாபி. சாப்பாடு நம்ம எதுக்கு சாப்பிடணும்? நம்ம ஆரோக்கியத்துக்கு சாப்பிடணும். புரியுதா? ஆண்டவர் சாப்பாடு எதுக்கு சாப்பிட சொன்னாரு? பசி ஆறுறதுக்கு சாப்பிட சொன்னாரு. ஏனி ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும். நோஞ்சா மாதிரி தெரிஞ்சான்னா, பலவீனப்பட்டு கிடந்தான்னா ஊழியத்தை செய்யறது யாரு? அப்ப நீ என்ன செய்யணும்? சாப்பாடு ஹெல்த்தியா ஆரோக்கியமான உணவு எடுக்கணும். உங்களுடைய ஹெல்த்துக்கு எது முக்கியமோ, எந்த உணவு ஹெல்த்தோ அதை சாப்பிடுங்க. கிடைச்சிருச்சு இலவசமா அப்படின்னு சொல்லி 3 பீஸ் திங்க வேண்டிய இடத்துல 10 பீஸை விழுங்கிட்டு நிக்காதீங்க. ஹல்லேலூயா. சிலர்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெளிஞ்சுக்கிட்டே கிடப்பான். பார்த்தீங்களா? தூக்கம் வராது. மலைப்பாம்பு நெளிஞ்சது போல் நெளிவாங்கணும். எல்லாம் இலவசமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓசியில வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளாதீங்க. புரியுதா? எல்லாம் இங்கேயோட முடிச்சிருங்க, மூக்கு வழியா விட்டுறாதீங்க. புரியுதா? அடுத்தது என்ன சொல்றாரு? பெருந்திண்டி. அடுத்தது வெறி. புரியுதா? சாப்பாடும் சாப்பாடின் மேல உள்ள வெறியும், மதுபானமும் மதுபானத்தின் மேல உள்ள வெறி. புரியுதா? கடைசி காலத்துல இன்னைக்கு உலகம் முழுவதும் வெகுதியாய் பரவி நிற்கிற இந்த 2 பாவம் தான். அப்படிதானே? இன்னைக்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய தொழில் எது? மதுபானம். 2வது சாப்பாடு. சாப்பாடை விடவும் இப்ப அதிகமா யார் தெரியுமா சம்பாதிக்கிறா? டெலிவரி பாய்ஸ். பல மில்லியன்கள் சம்பாதிக்கிறாங்க. எதனால? இந்த பெருந்திண்டியினுடைய விளைவு. புரியுதா? இது நம்ம படிக்கும்போது சாப்பாடு ஒரு பெரிய பாவமா அப்படின்னா வசனம் சொல்லுது பாவம். பெருந்திண்டியும் வெறியும் பாவம். ஹல்லேலூயா. இது எப்ப நடக்குமா? கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அடுத்தது சொல்றார் ஆண்டவர், வாசிங்க அதே வசனத்தை. உங்கள் இருதயங்கள் வெறியினாலும்
லௌகீக கவலையினாலும். மூன்றாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான கவலை. நீங்க நினைக்கிறீங்க இது கவலைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. கவலை எதனால வருது? எதனால கவலை வருது? நல்ல பாயிண்ட். அவிசுவாசம். கவலை எதனால தெரியுமா வருது? அவிசுவாசம். அவிசுவாசம் பாவம். அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமான பாவம். எதை குடிப்போம், எதை உடுப்போம், எப்படி வாழ்வோம், என்ன செய்வோம், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீங்க வீக்கா இருக்கீங்க. எத்தனை பேர்? ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள்னு சொல்லுது. எல்லாருக்கும் இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா இதெல்லாம் அறிந்தும் நமக்கு மேலோங்கி நிற்கிறது அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் என்னை பெரிய ஒரு கவலைக்குள்ளா கொண்டு போச்சு. உலகம் என்ன தெரியுமா? நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இப்ப இருக்கக்கூடிய 90% பேர்கிட்ட நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எல்லா டாக்டருக்கும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தது போல சொல்லி கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதாவது டாக்டர் மாதிரி படிச்சு சொல்றது இல்ல, எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். சொல்லி கொடுத்ததை அப்படியே ஒப்புவிக்கணும். புரியுதா? வரக்கூடியவங்கள 10 பேர் வந்தா 9 பேர்கிட்ட சொல்லுவான், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். உங்க லைஃப்ல அது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே இருந்திருக்காது. இப்ப சொன்னா பாத்தீங்களா, அப்ப தொடங்கும் ஸ்ட்ரெஸ். இப்படி பலவிதமான மாயை இல்லாததை இருக்கிறது போல உருவாக்குறான். கவலை இல்லாதவனையும் கவலை கொள்ள வைப்பான், ஸ்ட்ரெஸ் இல்லாதவனையும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளா கொண்டு போவான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? அப்ப கவலை கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு கவலை என்ன மேற்கொள்ளாது. எதுனாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் உண்டு என்று சொன்னால் கவலை உங்களை மேற்கொள்ளாது. ஒரீஸ், அதாவது கவலை உங்களை மேற்கொண்டுச்சுன்னு சொன்னா பிசாசு ஜெயிச்சிட்டான். உங்களை எந்தெந்த காரியத்தில் கவலை மேற்கொண்டு இருக்குதோ பிசாசு உங்களை ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சிட்டான். அதை நீங்க வெளியே வராம போனீங்கன்னா அது பெரிய பாவமாக மாறி போகும். விசுவாசத்தினால ஓவர் கம் பண்ணிருங்க. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த சாப்பாட்டினாலேயும் குடி வெறிகளினாலேயும் கவலைகளினாலேயும் கர்த்தருடைய நாள் வருவதை அறியாதபடிக்கு, அந்த கவனம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் கவனமுள்ளவர்களாய். என்ன சொல்லுதங்க அந்த வசனம்? திரும்ப வாசிங்க. பாரமடையாதபடிக்கும். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களினால் இருதயத்தை பாரப்படுத்தி நீங்க வைக்காம இதெல்லாம் என் இருதயத்தில் நிரப்பி இருந்ததானால் கர்த்தருடைய நாள் வருவது தெரியாமல் போகும். எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய நாளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய நாளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எத்தனாவது பாயிண்ட்? எதனால் நாம் எச்சரிப்பு இல்லாம இருப்போம்? சாப்பாடு, பெருந்தண்டி, உலக பிரகாரமான வெறிகள், அது மதுபானமோ இல்ல எந்த விதமான பாவமானாலும் சரி. வெறிகளுக்குள்ள நிறைய லிஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு வெறிகளுக்குள்ள. புரியுதா? மதுபானம் மட்டும் கிடையாது, எல்லாமே. எதெல்லாம் உங்களை அடிக்ட் பண்ணி வச்சிருக்கோ அது எல்லாமே வெறிதான். உலக பிரகாரமா எதெல்லாம் நீங்க அடிக்ஷனா இருக்கீங்களோ அது எல்லாமே வெறி. இந்த வெறிகள். அடுத்தது கவலைகள். உலக பிரகாரமான கவலைகள் உங்களை டாமினேட் பண்ணினது நிமித்தம் கர்த்தருடைய நாள் வருவதை குறித்து நீங்கள் உணர்வற்றவர்களாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பார்த்தாச்சு? இனி கடைசி பாயிண்ட வாசி நம்ம முடிச்சிடும். ஆமா, வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். இயேசு சொன்னார், இதோ எல்லாவற்றையும் எத்தனை முன்னதாக சொல்லி இருக்கிறோம்? ஆமா, 16 பாயிண்ட் முன்னதாக சொல்லி இருக்கிறோம். அடுத்தது வாசிங்க, அதே வசனம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள்,
இதோ எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னதாக அறிவித்திருக்கிறேன். 5வது வசனத்தை வாசிங்க. 13:5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்ப 16 பாயிண்ட் உங்களுக்கு முன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி காரணம் சொல்ல முடியாது. முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி, ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். எத்தனை பார்த்திருக்கிறோம்? ஆமா, 17 பாயிண்ட் பார்த்திருக்கிறோம். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.